சீமானுடைய முதல் மனைவியே விஜயலட்சுமி தான். 2008 தான் பழக்கம் ஆகுது. அந்த காலகட்டத்துல அவங்க மதுரையில ஒரு கோயில்ல மாலை மாத்திக்கிட்டாங்க. இது உண்மையா? உண்மைதான். அது அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல இருக்கு. இது நம்ம சொல்லல. அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல இருக்கு. யாரெல்லாம் கூட இருந்தாங்க எல்லாமே வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குமூலத்தை சீலிடப்பட்ட கவர்ல வச்சு நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காரு அந்த வழக்கறிஞர். அப்பதான் சொல்றாரு மாலை மாத்தி இருக்கிறாங்க. மாலை மாத்தினா கல்யாணமானு ஒரு கேள்வி வரும். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கல்யாணம் வெறும் மாலை மாத்திக்கிறது. அதுதான் சுயமரியாதை கல்யாணம். அதைத்தான் அண்ணாவுடைய பீரியட்ல முதல் முறையா சட்டம் போட்டு சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் சட்ட ரீதியானாரு. வெறும் மாலை மட்டும் மாத்திக்கலாம், நீங்க தாலி கூட கட்ட தேவையில்லை. அந்த திருமணம் தான் அவர் செஞ்சு. அப்ப சாட்சி கையெழுத்தெல்லாம் தேவைப்படும் இல்லையா? இல்ல, அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான். கோயில்ல மாலை மாத்துறதுக்கு அது இல்ல. எல்லா கோயில்களிலும் அந்த ரெஜிஸ்டர் இது இல்ல. அப்போதைக்கு ஒரு பொண்ணை ஏமாத்தணும்னா ஏதாவது ஒரு கோயிலில் போய் மாலை ஏமாத்திட்டோம்னா இந்த பெண்களுக்கு இருக்கிற ட்ரெடிஷ்னலாக மூளை இருக்குல்ல, மாலை மாத்திட்டாரு இவர் நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பட்சம் ஒரு புகைப்படம், ஒரு போட்டோ நிறைய இருந்திருக்கு. அவர் போட்டோ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருந்திருக்கு. மேபி இப்போ கிடைச்சா இருந்து புறந்த வெளியே வந்துட்டாங்களே, இப்போ கூட நின்னவங்க யாருன்னு இருப்பாங்கல்ல, எந்த கோயிலில் எத்தனாம் தேதின்ற வரைக்கும் கலெக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த காலகட்டத்தில் எல்லாமே மேக்சிமம் அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்கிறதா தான் சொல்கிறாங்க.